நம்மள்ட்ட என்னென்ன ரக சேவல் வச்சுக்கிறீங்க? நம்மள செம்பப்பூதி, மயிலு, செங்கருப்பு, கிள்ளி எல்லாமே இருக்கு. இப்ப கரண்ட்ல எவ்வளவு சேவல் வச்சுக்கிறீங்க? கரண்ட்லாம் இப்போ 60, 70 சேவல் இருக்கு. 70 சேவல் இருக்கு. அவ்வளோ சேர்த்து ஒரு 80 வந்துரும். 80, 90 சேவல் வந்துருங்களா மொத்தமா? இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற சேவல் என்ன சேவல்னா? இது செம்பப்பூதி. செம்மபூதிங்களாண்ணா? இது வெயிட் எவ்வளவு இருக்குங்கண்ணா? இது ஒரு 5.25 வரும். 5.25 இருக்குங்களா? 10 மாசம் ஆகுது. 10 மாசம் ஆச்சுங்க. இது எல்லாத்தையும் காட் ஃபாதரானா இல்ல எப்படிங்க? இது காட்பாதெல்லாம் இருக்கு. இன்னும் காட் ஃபாதர்ல லைனேஜ் அப்படியே வச்சுக்கிறீங்க? இது இன்னும் பொட்டை கூட போடல. சரிங்கண்ணா. இது யாராலும் கேட்டா சேல் பண்ணிடலாம். சேலுக்கோசரம் வச்சுக்கிறீங்க. லைன்ல நிறைய கோடி இருக்கு. நம்மளுக்கு நிறைய கோழி இருக்குங்கண்ணா. இப்ப இந்த செட்டப் எல்லாம் போட்டு நீங்க கேஜ் வச்சுக்கிறீங்களாண்ணா? இப்ப இந்த செட்டப்ல எவ்வளவு ஆச்சு மொத்தமானா? இதெல்லாம் நான் அப்பப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இது வந்து போயிட்டே இருக்கு. எவ்வளவு கணக்கு பார்க்கலாம் முடியாது. சரிங்க. நம்ம எல்லாமே தோட்டத்துல திருச்சியில வர்றது பட்டாவா எடுத்துக்கீங்க. நம்ம எல்லாமே மேக்ஸிமம் கன்னி வடையை போட்டு எடுக்கிறீங்களா எப்படிங்க? இல்ல எல்லாமே இருக்கு. கன்னி வடையும் இருக்கு. அதிகமா பார்த்தா பெரிய விடைகள் தான் இருக்கு. விடைகள்ல என்னென்ன லைனேஜ்னு வச்சுக்கிறீங்க? நம்ம என்னென்ன நிறங்கள் வச்சுக்கிறீங்க? எல்லா நேரத்துலயும் இருக்கு. எல்லா நிறங்களும் வச்சுக்கீங்கன்னா என்ன ரகத்துல வச்சுக்கிறீங்க? அதிகமா கருப்பு, காகம், மயிலு செம்பபூதியில் வச்சுக்கிறீங்களாண்ணா? இப்ப சேவல் எல்லா ரகத்திலயும் வச்சுக்கிறீங்களாண்ணா? இப்ப டைபேர்டு இந்த மாதிரி வச்சுக்கிறீங்களா? இல்ல எல்லா நேரத்துலயும் வச்சுக்கிறேன். எல்லா நேரத்துலயும் டைபேர்டுகள்ல இல்ல, எல்லா நேரத்துலயும் இருக்குதா? பேர்ட் டைப் நீங்க வளர்த்துறீங்க? பேர்ட் டைப் இருக்கு, சேவல் டைப் இருக்கு. பேர்ட் டைப் இருக்கு. குறிப்பிட்ட மாதிரி இருக்குங்களாண்ணா? இப்ப இந்த பேர்ட் டைப்புக்கும் நம்ம சேவல் டைப்புக்கு என்னென்ன வித்தியாசங்கண்ணா? ஒவ்வொருத்தருக்கு வந்து பேர்ட் டைப் வந்து பிடிக்காது. சரிங்க. சில பேர் வந்து பொட்டைக்கு வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அது வச்சிருக்கிறது அதனுடைய தெரியும். சில பேர் பேர்டு வந்து ஓடி போயிருங்கிற மாதிரி அது ஒரு கணிப்பு. ஃபர்ஸ்ட் இந்த கரிஞ்சதைங்க ஓடி போகிற மாதிரி அது நம்ம உருவாகிறத பொறுத்து இருக்கு. ஓடாதுங்கிறது அதுதான் வந்து பேர்ட் டைப் பிடிக்காது. சேவல் நார்மலா எல்லாத்துக்கும் சேவல். ஃபுட் எல்லாம் என்னென்ன போடுறீங்கண்ணா? ஃபுட்டு லேலர், காம்பு, அப்புறம் கருவாடு, கடலக்கொட்டை, அப்புறம் இந்த கீரைக்கட்டு காலையில டைம் ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரிலாம் கொடுப்போம். நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜிக்கலா நல்லாவே இருக்கும் எல்லாமே. இந்த வெயில் டைம்லன்னா ரொம்ப இந்த மாதிரி வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா சேவலை இது பண்றது ரொம்ப கஷ்டம் தான். எல்லாமே கஷ்டம் தான். நம்ம கரெக்டா கடத்தலை மெயின்டெனன்ஸ் கரெக்டா வச்சு போகணும். வாரத்துல 3 நாள் தண்ணி கொஞ்சம் அப்படியே கடத்தலை விட்டோம்னா கூலிங்கா இருக்கும். கவனிப்பு இருந்தா தான் கோழி வளர்க்க முடியும். இல்லைன்னா சில இடத்துல சளி மாட்டிக்கிட்டு அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் இடத்துல கோழி எடுத்து எல்லாம் சளி மாட்டிக்கிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லிவிட்டு என்னென்ன பண்ணுவீங்க? சளியில போற கோழி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நல்லா தலை நாட்டு மருந்து தான் கொடுப்பேன். இங்கிலீஷ் மருந்து ரொம்ப முடியாத நாட்டு மருந்துல என்னென்ன யூஸ் பண்றீங்கன்னா? கொட்டாச்சி நெய், கற்பூரவள்ளி தலை, குருமிளகு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு அரைச்சு 3 வேளை போட்டோம்னா சரியாயிரு. தண்ணி தீரை வைக்கக்கூடாது. சளி தீர வரைக்கும் ஒரு 2 நாளைக்கு. சரிங்க. அப்படியே இப்ப குஞ்சு இது மாதிரி இதுக்குலாம் குஞ்சுகளுக்கு அம்மை போடும். அதாங்கண்ணா. அதுகளுக்கு வந்து கருவாடு வந்து கொடுக்கறது நிறுத்திடுவோம். சரிங்க. அதுக்கு வந்து அம்மைக்கு வந்து ஊசி இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த பன்னி நெய்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதை வந்து நீட்டா சுடு சாப்பாட்டுல போட்டு பிணைஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு 2 காலையில் நேரமே வெறும் இதுல வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா சப்பு. சரி. வேற என்னென்ன நோய்கள் வருங்கண்ணா கோழிக்கு? வேற என்ன உங்களுக்கு சளி தொந்தரவு வரும். இந்த சீசனுக்கு தண்ணி அதிகமா குடிக்கிறதுனால வரும். கிளைமேட் மாறுது. அப்புறம் இந்த வெயில் காலத்துல வந்து அம்மை போடும். அம்மா போடுறது பார்க்க முடியுங்கன்னா குஞ்சு அது கூட எல்லாம் ஒன்னா போறப்போ அது வந்து கிருமிகள் அது உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா சரியா போயிடும். சின்ன வெங்காயத்துல தயிர்ல நைட் ஊற வச்சு கட் பண்ணி ஊற வச்சு போட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங் ஹீட்டை குறைக்கிறதானே நம்ம அதுக்காக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது பூதிங்களாண்ணா? எத்தனை மாசம் போட்டாங்க? இது வந்து ஒரு 8 மாசம் இருக்கு. முள்ளு போட்டீங்கன்னாலும் முள்ளு வந்துருக்கும். ஒரு 8 மாசம் இருக்கு. 8 மாசம் ஆச்சுங்களாண்ணா? இது எவ்வளவு ஃபீட் பறக்குங்க? ஒரு 6 அடி 6 அடி பறக்குங்களாண்ணா? இது என்ன பிரைஸ்ண்ணா தரீங்க? சொல்லுங்கண்ணா. இது வந்து 23K தரல. சரிங்க. 25 கொடுத்துறீங்க. ஆனா இது என்ன சேவலுங்கண்ணா? இது செம்பபூதிங்களாண்ணா? எத்தனை மாசம் ஆச்சுங்கண்ணா? ஒரு 10 மாசம். 10 மாசம் ஆச்சுங்களாண்ணா? எவ்வளவு வெயிட் இருக்குங்க இது? இப்போ ஒரு 5.25 வந்துருச்சுங்களாண்ணா? 6 அடி 5.25 வருங்களாண்ணா? ஆனா இது என்ன பட்டாங்க? இது செங்கருப்புங்களாண்ணா? ஒரு இடம் குஞ்சுங்களாண்ணா? இது எத்தனை மாசம் ஆச்சுங்க? ஒரு 10 மாசம் ஆகுது. இது 10 மாசம் ஆச்சுங்களாண்ணா? இப்போதைக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கண்ணா? இது இப்போதைக்கு ஒரு 4.5 கிலோ வருதுங்களாண்ணா? இது என்ன மயிலுங்களாண்ணா? பட்டா
பட்டாங்களாண்ணா எத்தனை மாசம் ஆச்சுங்கண்ணா இதுக்கு? இது ஒரு 7 மாசம் 7 மாசம் 7 மாசம் இருக்கும். 7 மாசம் to 7.5 மாசம் இருக்குங்களாண்ணா. இது எவ்வளவு வெயிட் வருதுங்க? இப்போ ஒரு 3 கிலோ வரும். 3.5 கிலோ வருதுங்களாண்ணா. அண்ணா இது என்ன ரக கோழிங்க? இதுவும் பூதி தான் உங்களுக்கு. இதுவும் புகுதுங்களாண்ணா. இது எவ்வளவு மாசம் ஆச்சுங்கண்ணா? இது ஒரு 6 மாசம் 6 மாசம் ஆச்சுங்களாண்ணா. இப்போதைக்கு பட்டாங்களாண்ணா. பட்டா இது மோயாது. இது இது என்ன ரேட்டுக்கு தரீங்கண்ணா இந்த பட்டாலாம்? இது கொஞ்சம் ரெடி ஆனப்போ அதோட முக்கியமான பொட்டசா போட்டு இருக்குது. முக்கியமான லைன் ரெடி வச்சுங்களாண்ணா. ஆனப்போ இது என்ன ரக கோழிங்க? செங்கிருப்பு. செங்கருப்புங்களா? இது எத்தனை மாசம் பட்டாங்க? இது ஒரு 6.5 மாசம் 6.5 மாசங்களாண்ணா. இவ்வளவு எவ்வளவு வெயிட் வருதுங்க? இப்போ ஒரு 4 கிலோ டச் பண்ணும். 4 கிலோ டச் பண்ணுறாங்க. அண்ணா இது என்ன ரக கோழிங்க? செங்கருப்பு. செங்கருப்பு பட்டாங்களாண்ணா. எத்தனை மாசம் வருது? பெருன்னு சொல்லுவாங்க. பெருவாங்களாண்ணா. பெருசாவில் நம்ம கொட்டையில போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இது எவ்வளவு வெயிட் வருதுங்க? தோட்டத்துல விட்டோம்னா மேல இருந்து பறந்து பாதுகாப்பு பண்றீங்களாண்ணா? கண்டிப்பா பாதுகாப்பு பண்ணாத நம்ம கோழி உற்பத்தி பண்ண முடியும். சரி அது சரி. ஒரு காரணத்துக்காக இது முக்கியமான சேவல பாதுகாப்பு பண்றீங்களா? இது என்ன வித்தியாசமா தூக்குவால் மாதிரி டைப் வருது? பெருவு. பெருவுங்களா? 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதுங்களா? வாங்கி நம்ம நண்பர்கிட்ட இருந்து நான் கொட்டைக்கு போட்டிருக்கிறீங்க. அதெல்லாம் குஞ்சு. என்ன ரக கோழிங்க? கருப்பு. கருப்புங்களாண்ணா? பிளாக்னு சொல்ல முடியாது, லைட்டா செம்பம் இருக்கும். செங்கருப்புன்னு சொல்லலாம். செங்கருப்புல வருதுங்களாண்ணா. இது எத்தனை மாசம் ஆச்சுங்கண்ணா? இது ஒரு 7 மாசம் இருக்கும். 7 மாசங்களாண்ணா. எவ்வளவு வெயிட் வருதுங்க? 3 கிலோ. 3 கிலோ வருதுங்களாண்ணா. இது என்ன ரக கோழிங்க? இது செங்கருப்பு. செங்கருப்புங்களா? அந்த பெரு மிக்சிங். பெரு மிக்சிங்களாண்ணா. இது அந்த தூக்குவால் மாதிரி வருது. அதே மாதிரி தான் வரும். இதெல்லாம் வந்து முக்கியமான லைனேஜ். அதை சொன்னல அது மாதிரி தோட்டத்துல விட்டோம்னா தோட்டத்துல விட்டு வெயிட் இதெல்லாம் பார்த்து ஒரு 4 நிக்குது. இருந்தாலும் வந்து நான் ஒரு 2 கொண்டாந்துட்டேன். பயங்கர சேஃப்டியா தான் வளர்த்தணும். ஏன்னா கண்டிப்பா சேஃப்டியா தான் நம்ம வந்து இதுல உற்பத்தி பண்ண முடியும். ஓ, இதோட லைனேஜ் பீடிங் லைனேஜ் ஃப்ளைங் இது மாதிரி கலந்து வருமானா இல்ல எப்படிங்க? ரொம்ப பிளைங்கா இருக்காது. அது இது என்ன ரக கோழிங்க? இது வல்லூர். காகவல்லூருங்களா? இது எத்தனை மாசம் ஆச்சுங்க? ஒரு 7.5 மாசம். 7.5 மாசங்களாண்ணா. இது எவ்வளவு வெயிட் வருதுங்க? ஒரு 3.25 வரும். 3.25 வருதுங்களாண்ணா. 4 டச் பண்ணுதுங்களா? இது என்ன ரக கோழிங்க? இது கருப்பு. கருப்புங்களா? ஃபுல் பிளாக். பியூர் பிளாக்குங்களாண்ணா. இது டை பேர்ட்ல வருங்களா இல்ல சேவல்ல வருதுங்களாண்ணா? இது எவ்வளவு வெயிட் வருதுங்கண்ணா? இது 5 கிலோ. 5 கிலோ வருதுங்களாண்ணா. ஒரு 9 மாசம். 9 மாசத்துல 5 கிலோ வந்துச்சுங்களாண்ணா. இது என்ன ரக கோழிங்க? செம்பபூதி. செம்பபூதிங்களாண்ணா. ஒரு 10 மாசம் இருக்கும். 10 மாசம் ஆச்சுங்களாண்ணா. ஒரு 4 கிலோ ஃபிட்னஸ்ல உடம்பு. 4.5 கிலோங்களாண்ணா. 2 கோழி வெள்ளைக்கலக்கு ஆகுங்கண்ணா. இந்த சைடு கோழிங்க? இது பூதி. பூதிங்களாண்ணா. சாம கலர் பூதிங்களா?